அந்த அழகன் முருகனை நாம் கொண்டாடக்கூடிய பல விழால ஒன்றுதான் இந்த பங்குனி உத்தர திருவிழா. அந்த அழகான முருகப்பெருமானுக்கு கல்யாண விரத நாளாக எல்லா தெய்வங்களையும் இந்த நாள்ல வழிபடுறோம் அப்படின்னா பங்குனி உத்தரத்துக்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு. எம்பெருமான் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரமாகவும், ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரமாகவும், முருகன் தெய்வ யானையை மனம் செய்து கொண்ட நாள் பங்குனி உத்திரமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன வகையில கொண்டாடினா முருகனுடைய அருளை நாம பெற முடியும்? எதுக்காக நீங்க இந்த உத்தரத்துல விரதம் இருக்க போறீங்க? அத முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்காக விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா பட்டினியாக விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒன்று. குழந்தைக்காக இருக்க போறீங்க, இல்ல பொதுவாகவே முருகனுக்காக நாங்க இந்த விரதத்தை இருக்க போறோம் அப்படின்னா காலையில எழுந்து உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க. நம்பிக்கையாக முருகப்பெருமானை இந்த நாள்ல நீங்க வழிபாடு பண்ணுங்க. என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த விரதம் மேற்கொண்டீர்களோ அடுத்த ஆண்டு பங்குனி உத்தரத்திற்குள்ளாக முருகப்பெருமான் நிச்சயமாக அதை நமக்கு நிறைவேற்றி தருவார். சரி.